நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்பிக்களுக்கு மக்களவையில் தனி இருக்கை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கியுள்ளார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டுள்ள அவர் ருமேனியா, மால்டோவா, வடக்கு மெசடோனியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய விவகாரத்தில் கரூரில் செயல்பட்டு வந்த பினான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைப்பு. நேற்றிரவு நடைபெற்ற சோதனையில் குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதால் சீல் வைத்துள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழையால் ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். 100க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் உரிமையாளர்கள் கண்ணீர். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு, 6 பேர் மாயமான நிலையில் மீட்பு பணிகளை கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா டெல்லி பயணத்தை ரத்து செய்தார். காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் ராணுவம் களமிறங்கியுள்ளது. ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த இருவரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை மோசடியில் சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கர்கே, ராகுல் காந்தி கூட்டாக கடிதம். அறக்கட்டளை கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் முறைகேட்டிற்கு எதிராக பட்டினி போராட்டம் நடத்தி மருத்துவமனைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட சோனம் வாங்சுக்கை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற கோரிக்கை. போலீசார் அனுமதித்துள்ள மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை என்று சோனம் வாங்சுக்கின் மனைவி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி அமெரிக்காவின் நியூஜெர்சியில் நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் அணியை 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெண்கலம் வென்றது. இங்கிலாந்து வீரர் சாகா ஹாட்ரிக் கோல் அடித்து இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். கனெக்டிங் விமானத்தை தவறவிட்டதால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் சென்னை வருகை இரவு 8 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலினை வரவேற்க அதிகாலையில் சென்னை விமான நிலையத்தில் குவிந்த திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை வடபழனியில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 21 பொறுப்புகளுக்கு இயக்குநர்கள் சேரன், வி.சி. குகநாதன் அணிகள் இடையே போட்டி. முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் டிக்கெட் முன்பதிவு தமிழகத்தில் இன்று இரவு தொடங்க உள்ளதாக தகவல். 23ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் டிக்கெட் புக்கிங் செய்ய ரசிகர்கள் ஆர்வம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்ததன் எதிரொலி. மாணவர்கள் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விளையாட்டு மைதானம் பயன்பாட்டிற்கு வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடியை காலில் சுட்டு பிடித்த போலீஸ். விசாரணைக்கு சென்ற காவலரை ரவுடி வெட்டிய நிலையில் போலீசார் தற்காப்பு நடவடிக்கை. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் யார் பெரிய ரவுடி என்ற போட்டியில் பிரபல ரவுடி கொடூரமாக தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. கடந்த 14ஆம் தேதி நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. வார விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் பக்தி பரவசத்துடன் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். மலைக்கோவில் வாகன நிறுத்தும் இடத்தில் இடம் இல்லாததால் மலைப்பாதையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் வார விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் வளர்பிறை சஷ்டியொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மதுரை கே.கே. நகரில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பெரியார் தோரண நுழைவு வாயில் இடித்து அகற்றம். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் குட்டியுடன் சாலையை கடந்த யானை கூட்டம். குட்டிக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அதனை அரவணைத்தபடி யானைகள் சென்ற காட்சியை கண்டு சுற்றுலா பயணிகள் நெகிழ்ச்சி.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டையில் இருந்து அஞ்சட்டி செல்லும் சாலையில் உலா வந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சம். ஒற்றை யானையை மற்ற யானை கூட்டத்தோடு சேர்க்க வேண்டும் அல்லது அடர் வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. மும்பை கடற்கரை சாலையில் அதிவேகத்தில் சென்ற சொகுசு கார் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. காரில் இருந்த 2 பேர் காயங்களின்றி உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியை முன்னிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்த காவல்துறை. போக்குவரத்து விதிகளை மீறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி யுத்தம் இன்று நள்ளிரவு நடைபெறும் நிலையில் நியூயார்க் வீதிகளில் திரண்ட ஸ்பெயின் அணி ரசிகர்கள் 19 வயதான இளம் வீரர் லாம் ஜமால் சாதனை நிகழ்த்துவார் என்று கூறி ரசிகர்கள் உற்சாகம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது இடத்திற்கான இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நட்சத்திர வீரர் எம்பாப்பே 2 கோல்களை அடித்து சாதனை படைத்தார். இந்த 2 கோல்கள் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை அதிக கோல்கள் அடித்தவர் என்ற பட்டியலில் 22 கோல்களுடன் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறினார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று மதியம் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் கடலோர கண்காணிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் 8வது நாளாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் தாக்குதலில் ஜோர்டனில் 2 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில் இஸ்ரேலில் உள்ள விமானப்படை தளத்தில் அமெரிக்க போர் விமானம் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் 1 வாரமாக நீடிக்கும் மோதலால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம். யுக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலர் படுகாயமடைந்த நிலையில் மக்கள் வீடுகளை காலி செய்து சுரங்கப்பாதைகளில் தஞ்சமடைந்தனர்.